மூளை மங்கவில்லை, தற்போதும் ராணுவ தளபதியாக பணியாற்ற தயார். சரத் பொன்சேகா அறிவிப்பு. வவுனியாவில் அதிக கட்டணம் அறவிட்ட தனியார் வைத்தியசாலைக்கு அபராதம். யாழில் போதைக்கு அடிமையான இளைஞன் உயிரிழப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல், விசாரணைகள் தீவிரம். மோட்டார் சைக்கிளில் சென்றவர் பலி, மோதிய வாகனம் தப்பியோட்டம். தன்னை தானே சுட்டு காவல்துறை உத்தியோகத்தர் உயிர்மாய்ப்பு. கையெட்டி விகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம். நடுவழியில் நின்ற ஜாழ் நோக்கி பயணித்த தொடர்ந்து மகள் அவதி. ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம். எவி பதிவால் சிதைந்த இளைஞனின் வாழ்க்கை. செம்மணி மனித புதைக்குழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 கடந்தது. இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் ஒரு சில அரச ஊழியர்களின் ஓய்வு வயது. மெலானியா டிரம்பை எங்கே கொள்வது? ஓய்வூதிய வயது தொடர்பில் அரசாங்கத்துக்கு பொன்சேகா கூறும் அறிவுரை. தலைமை நீதிபதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீதிபதிகளின் பணிக்காலம் நீடிக்கப்படுகிறது என்று சிலர் கூறினாலும் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதை தாம் முழுமையாக ஆதரிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உலகின் வளர்ந்த நாடுகளில் உள்ளது போல அனைத்து தொழில்களின் பணிக்காலமும் மேலும் 5 ஆண்டுகள் நீடிக்கப்பட வேண்டும் என்றும், வயதானதால் மட்டும் மக்களின் மூளை மழுங்கி போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வு பெற்று 20 ஆண்டுகள் ஆன போதிலும் தனது மூளை இன்னும் நன்றாக செயல்படுகிறது. தனது கண்களும் காதுகளும் நன்றாக செயல்படுகின்றன. மேலும் தன்னால் இன்னும் ஒரு இராணுவ தளபதியாக பணியாற்ற முடியும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார். சில நாடுகளில் நீதிபதிகளும் இராணுவ தளபதிகளும் 70 வயது வரை பணியாற்றுகிறார்கள் என்றும், பழைய கலாசாரத்தை சார்ந்திருப்பவர்கள் இவை சரி செய்யப்படும் போது எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியாவில் முழு இரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகை அறவிட்ட தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட 67ஆம் இலக்க உத்தரவின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை விசாரணை அதிகாரிகளால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது 400 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட முழு இரத்த பரிசோதனைக்கு குறித்த வைத்தியசாலை 550 ரூபாய் கட்டணம் அறவிட்டமை கண்டறியப்பட்டது. இந்த வழக்கு ஜூலை 28ஆம் தேதி வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகை அறவிடும் தனியார் வைத்தியசாலைகள் அல்லது மருத்துவ ஆய்வகங்கள் தொடர்பான தகவல்களை 1977 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுக்கு அடிமையான இளைஞனொருவர் மலசலக்கூடத்தில் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சிராம்பியடியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞன் வீட்டிலிருந்த மலசலக்கூடத்துக்கு சென்ற நிலையில் அதிக நேரமாகியும் வராத காரணத்தால் வீட்டில் உள்ளவர்கள் சென்று பார்த்தபோது அவர் அங்கே மயங்கி கிடந்துள்ளார். இதனையடுத்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த இளைஞனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்த நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதிகளவான போதைப்பொருள் பாவனை காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கி அதனை காணொளி பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை நோய்வாய்ப்பட்ட யுவதியொருவர் குடும்பத்தினரால் அழைத்து வரப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோய்வாய்ப்பட்ட யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட 2 பெண்களும் மேலும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயில் பகுதியில் குழுமி இருந்துள்ளனர். அதன்போது அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்துள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் யுவதியுடன் முரண்பட்டு அதனை தமது தொலைபேசியில் காணொலியாகவும் பதிவு செய்துள்ளனர். இதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒருவர் பின்பக்கமாக இறுக்கி பிடிக்க மற்றொருவர் அவரை தாக்கிவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்ததுடன் தனது பாதுகாப்பு சேவை நிறுவனத்துக்கும் அறிவித்த நிலையில் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய காவல் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து 64 வயதுடைய நபர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்ததுடன் விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் தப்பியோடியுள்ளது. கனகராயன் குளத்திலிருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேளை அதே திசையில் பின்னால் வந்த கப்ரக வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் தப்பியோடியுள்ளது. இவ்விபத்தில் கனகராயன் குளத்தை சேர்ந்த சிவராசா உதயகுமாரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கப்ரக வாகனத்தையும் அதன் சாரதியையும் அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்த உத்தியோகஸ்தர் ஒருவர் தனது துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவர் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் பணியாற்றி வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நடந்துள்ளது. இருந்த காவல்துறை கான்ஸ்டபிள் பேராதனையை சேர்ந்த 28 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் காவல் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகே தனது T56 தாக்குதல் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த காவல்துறை கான்ஸ்டபிள் பாணத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையிலிருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமை. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றும் 2வது நாளாக தொடர்கின்றது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் தையிட்டி சட்டவிரோத விகாரியை அகற்று வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை உடனே நிறுத்து போன்ற வாசகங்கள் ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நேற்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், நடராஜர் காண்டீபன், கனகரட்னம், சுகாஸ், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்த நிலையில் இன்றும் போராட்டம் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நடுவழியில் நின்ற ஜாழ் நோக்கி பயணித்த தொடர்ந்து மகள் அவதி. கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி பயணித்த விரைவு தொடருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று பௌர்ணமி தினம் என்பதால் குறித்த தொடருந்தின் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலைய
நிலையத்திலிருந்து இன்று காலை 5:45 மணிக்கு காங்கேசன்துறைக்கு புறப்பட்ட நகரங்களுக்கிடையேயான விரைவு தொடருந்து காலை சுமார் 8 மணியளவில் பேயாங்கொடை தொடருந்து நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து பின்னால் வந்த ஜாழ்தேவி விரைவு தொடருந்தின் காங்கேசன்துறை தொடருந்தின் பயணிகள் ஏற்றப்பட்டு பயணம் தொடரப்பட்டது. இதனால் இரு தொடருந்துகளின் பயணிகளும் ஒரே தொடருந்தின் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட தொடருந்து வேயாங்கொடை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேயாங்கொடை மற்றும் அதனை அடுத்த நிலையங்களில் இருந்து காங்கேசன்துறைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக காலை 10:30 மணிக்கு வேயாங்கொடையில் இருந்து மாற்று தொடருந்து சேவை இயக்கப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியான குமமோட்டோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் சனி தகைச்சி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று டிக்டர் அளவில் 7.1 ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்னும் பலரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மத்தியில் மீட்புக் குழுவினர் உயிருடன் இருப்பவர்களை தேடும் பணியை தொடர்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முடிந்தவரை பலரை காப்பாற்றவும் மீட்கவும் அரசாங்கம் தன்னிடமுள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் எனவும் பிரதமர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அத்துடன் 7 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் 29 பேர் சிறு காயங்களுடன் தப்பியுள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரே எவி பதிவால் சிதைந்த இளைஞனின் வாழ்க்கை 27 கோடி அபராதம் 5 ஆண்டுகள் சிறை. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்ட விவகாரம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் கதிர்காமத்தை நோக்கி சென்ற சுப்பிரமணி எனும் நாயை இளைஞன் தாக்கிய விடயம் சமூக வலைதளத்தில் வைரலாகி பேசு பொருளானது. அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் நடந்த கருத்து மோதல்களின் போதே அனோஜன் என்னும் கல்முனையை சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் புரியும் குறித்த இளைஞன் முஸ்லிம்கள் மீதான கோபத்தை காட்டும் வகையில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். வெளிநாடுகளில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிரும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டு சட்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து அதிகம் பேசுபொருளான பின்னரே அவர் சவுதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை அரசாங்கம் தூதரகம் மூலம் அனோஜனின் தண்டனை குறைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதி அமைச்சர். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் அவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பான இன்னும் சில விடயங்களை அவர் கூறியிருந்தார். இதன்படி கருத்து தெரிவித்த நீதியமைச்சர் இந்த பேரவலத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகளா, இந்திய அமைதி படையினரா அல்லது இலங்கை ஆயுத படைகளா காரணம் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் இறுதியிலேயே முழுமையாக தெரியவரும் என கூறியிருந்தார். டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 கடந்தது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 83,661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 17,779 ஆகும். இரண்டாவது அதிகளவான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகி
பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 16,665 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகளவான நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் தொடர்ந்து நீடிப்பதுடன் இந்த ஆண்டில் இதுவரை மேல் மாகாணத்தில் 44,359 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இரண்டாவதாக தென் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த பிராந்தியத்தில் 12,586 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவி வரும் இந்த வேளையில் 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்திற்கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இலங்கையில் அடுத்த மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பு எதிர்பார்க்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார தெரிவிக்கையில் இம்முறை மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தத்தில் நுகர்வோர் அதிக நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதம் முழுவதும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தை நிலவரத்திற்கு அமைவாக இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது என்று மயூர நெத்திகுமார சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் மக்களுக்கு அதிக நிவாரணம் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுமோ என்ற அச்சம் மக்களிடத்தில் எழுந்துள்ளது. அதிகரிக்கப்படும் ஒரு சில அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது. ஜனாதிபதி அனுரவின் முக்கிய அறிவிப்பு. அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் திரைசேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்படுவதே எமது எதிர்பார்ப்பு. எதிர்கால சந்ததியினர் கடன் செலுத்த அவசியமற்ற நீதி ஒழுக்கத்தை கொண்ட நாட்டை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். சர்வதேச அறிக்கைகளில் தற்பொழுது இலங்கை பொருளாதாரத்தின் முன்னேற்றம் மற்றும் சமூக குறியீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் கடன் செலுத்த முடியாத ஊழலும் சமூக குற்றங்களும் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட நமது நாடு இன்று சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஊழல் குறைந்த நாடாக சர்வதேச அளவில் பாராட்டை பெற்று வருகின்றது. அரசு துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் மக்கள் வீட்டிலிருந்தவாறே தமது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட வல்லுநர்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசு துறையை வேலை வாய்ப்புகளை நிரப்பும் இடமாக மாற்றியதன் மூலம் அரசு கட்டமைப்பு பாதகமான பொருளாதார பின் விளைவுகளை முகங்கொடுக்க நேரிட்டது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வெளி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதனூடாக இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். மெலானியா டிரம்பை எங்கே கொல்வது? ஈரானின் அதிர்ச்சி காணொளி. ஈரானில் வெளியான காணொளியில் மெலானியா டிரம்ப் மற்றும் அவரது மகன் பாரன் டிரம்பை குறிவைத்து மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. "Where to kill Melania" என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள அந்த காணொளியில் அமெரிக்க முதல் பெண்மணி மெலனியா டிரம்ப் நியூயார்க் நகரில் பயணிக்கும் காட்சிகள், அவர் வழக்கமாக செல்லும் இடங்கள் மற்றும் ஷாப்பிங் செய்யும் ஆடம்பர கடைகள் இடம்பெற்றுள்ளன. அந்த காணொளியில் மெலனியா டிரம்ப் வாங்கும் ஆடைகளில் நரம்பு நச்சு பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம் என்ற வகையிலான குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணொளியின் இறுதியில் இது ஆரம்பம் மட்டுமே, பாரன் டிரம்ப் எங்களுக்காக காத்திரு என்ற எச்சரிக்கையும் இடம்பெற்றுள்ளது. இதற்கிடையில் மெலனியா டிரம்ப் மற்றும் பாரன் டிரம்புக்கு அமெரிக்க
அமெரிக்க ரகசிய சேவை 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கி வருகிறது. மேலும் வெள்ளை மாளிகை, நியூயார்க் ட்ரம்ப் டவர், நியூ ஜெர்சியின் பெட்மின்ஸ்டர் கோல்ஃப் கிளப் மற்றும் புளோரிடாவின் மார்-அ-லாகோ உள்ளிட்ட ட்ரம்ப் குடும்பத்தின் அனைத்து முக்கிய சொத்துக்களும் கடுமையான பாதுகாப்பின் கீழ் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளிலும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினரை குறிவைத்து பழிவாங்கும் எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் மற்றும் மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்ட கூட்டுத் தாக்குதலுக்கு பின்னர் தாம் இன்னும் ஈரானின் முக்கிய இலக்காக இருப்பதாக நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு பதிலளிக்கும் வகையில் முன்கூட்டியே உத்தரவுகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஓய்வூதிய வயது தொடர்பில் அரசாங்கத்துக்கு பொன்சேகா கூறும் அறிவுரை. ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதம நீதியரசரை தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகளின் சேவை காலத்தை நீடிக்க வேண்டும் என்றும் சிலர் கூறும் கருத்துக்களுக்கு நான் முழுமையாக உடன்படுகின்றேன். நாட்டின் சாதாரண ராணுவ வீரர்கள் 20 ஆண்டுகள் சேவை காலத்துக்கு பின்னர் ஓய்வு பெற வேண்டியுள்ளது. அந்த வயதில்தான் அவர்களின் பிள்ளைகள் சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்பதுடன் புதிதாக வேறு ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு கடினமாக உள்ளது. அதேபோல ராணுவ அதிகாரிகள் 50 அல்லது 55 வயதிலும் அரச ஊழியர்கள் 60 வயதில் ஓய்வு பெறும் போதும் அவர்களின் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனர். உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்தினால் மக்களின் மன அழுத்தம் குறையும். மனிதர்களால் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற முடியும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் 70 வயது வரை கூட ராணுவ தளபதிகளாக பணியாற்றுகின்றனர். சில நாடுகளில் நீதிபதிகள் 70 வயதிலேயே ஓய்வூதியம் பெறுகின்றனர். அப்படி இருக்கையில் நமது நாட்டு மக்களுக்கு மட்டும் ஏன் இதில் தயக்கம் உள்ளது? நான் ராணுவ பணியிலிருந்து விலகி 20 ஆண்டுகள் ஆனாலும் எனது மூளை மற்றும் உடல் உறுப்புகள் இன்னமும் மிக சிறப்பாக செயல்படுகின்றன. இப்போது மீண்டும் ராணுவ பொறுப்பை வழங்கினாலும் அதை திறம்பட வழிநடத்த முடியும். இருப்பினும் நான் அதனை மீண்டும் பெறப்போவதில்லை. பழைய கலாசாரத்தில் சுகபோகமாக வாழ்ந்தவர்களே இவ்வாறான சரியான திட்டங்களை விரும்புவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.